வணக்கம் மாணவர்களே, வெல்டர் ட்ரேடுக்கு வரவேற்கிறோம். எங்கள் கற்றலின் தொடர்ச்சியாக இந்த தலைப்பில் MS பிளேட்டின் மீது 50 mm டயா மற்றும் 3 mm வால் திக்னஸ் வண்ணஃப் நிலையில் MS பைப்புடன் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி பைப் பிளான் ஜாயின் செய்வதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் ஒரு ஸ்கொயர் பிளேட்டில் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சர்க்கிள்களை குறிக்கவும் மற்றும் ஆக்சி அசிட்டிலின் கேஸ் கட்டிங் மூலம் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சர்க்கிள்களை வெட்டவும், இன்டர்னல் சர்க்கிளில் ஒரு MS பைப் செலுத்தி டாக் வெல்ட் செய்யவும், ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி 1F ரோலிங் பொசிஷனில் ஃப்ளாஞ்சை பைப்புடன் வெல்ட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு ஜாயிண்டை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்புற குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை ஆய்வு செய்யவும் முடியும். 50 mm டயா, 3 mm வால் திக்னஸ், 1F கொண்ட MS பைப்புடன் MS பிளேட்டில் ஷீல்ட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி பைப் ஃப்ளான் ஜாயின் செய்ய தேவையான உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal safety equipments, SMAW welding plant machine மற்றும் அதன் setup accessories, C-clamp. இப்போது 50 mm டயா, 3 mm வால் திக்னஸ், 1F கொண்ட MS பைப்புடன் MS பிளேட்டில் பைப் ஃப்ளான் ஜாயின் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்க்கலாம். 50 mm டயமீட்டர் மற்றும் 3 mm வால் திக்னஸ் கொண்ட முழுநீள MS பைப்பை பெறவும். ரூலர் மற்றும் ஸ்கிரைபர் கொண்டு 50 mm நீளம் கொண்ட MS பைப்பை மார்க் செய்யவும். ஹேக்ஸா கொண்டு MS பைப்பை கட் செய்யவும். எட்ஜ்களை ஃபைல் கொண்டு டீபர் செய்து சுத்தமாக இருப்பதை செக் செய்யவும். கேஸ் கட் ஃப்ளாஞ்ச் மூலம் பைப்பை டாக் செய்யும் போது அது செங்குத்தாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். 4 mm டயா கொண்ட எலக்ட்ரோடை டாக்கிங்க்கு பயன்படுத்தவும். கரண்டை 120 ஆம்புக்கு செட் செய்யவும். ஃப்ளான் ஜாயிண்டின் மறுபுறத்தில் 4 இடங்களிலும் டாக்கிங் செய்யவும். ஃபில்லட் சைஸ் 3 முதல் 3.5 mm என பராமரிக்கவும். ஷீல்ட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி MS பிளேட்டுடன் 50 mm டயாவுக்கு 3 mm வால் திக்னஸ் 1F கொண்ட MS பைப்பை பைப் ஃப்ளான் ஜாயின் செய்வதற்கு வெல்டிங் ப்ராசஸுக்கான படிகளை இப்போது பார்க்கலாம். வெல்ட் ஃபிக்சர் பயன்படுத்தி ஜாயிண்டை 1G ரோலிங் பொசிஷனில் வெல்ட் செய்யவும். வெல்டிங் ஃபிக்சரில் டாக் வெல்டட் ஜாயிண்டை செக்யூர் செய்யவும். G பொசிஷனில் வெல்டிங் செய்வதற்கு வசதியாக 4 பிரிவுகளாக வெல்டிங்கை முடிக்கவும். 1, 2, 3 மற்றும் 4. பிளேட் மற்றும் பைப்பின் மேற்பரப்புகளுக்கு இடையில் 45 டிகிரி எலக்ட்ரோட் ஆங்கிளையும் முடிந்தவரை ஷார்ட் ஆர்க்கையும் பராமரிக்கவும். டிஸ்டார்ஷனை கட்டுப்படுத்தும் வெல்ட் சீக்வென்ஸை தொடரவும். டவுன் ஹேண்ட் பொசிஷனில் செக்மெண்ட் 1ஐ வெல்ட் செய்ய தொடங்கவும்.
சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்டை சுத்தம் செய்யவும். பின்னர் ஜாயிண்டை 180 டிகிரி சுழற்றி டவுன் பொசிஷனில் செக்மெண்ட் 2ஐ வெல்ட் செய்யவும். சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்டை சுத்தம் செய்யவும். வெல்டிங்குக்கான பகுதிகளை டவுன் ஹேண்ட் பொசிஷனில் கொண்டு வர ஃபிக்சரில் ஜாயிண்டை சுழற்றுவதன் மூலம் செக்மெண்ட் 3ஐ வெல்ட் செய்யவும். கிரேட்டர் ஃபில்லிங் மற்றும் ரூட் பெனிட்ரேஷன் கண்டினியூட்டியை உறுதி செய்வதற்காக வெல்ட் டெபாசிட் ஆனது முந்தைய டெபாசிட்டை விட சுமார் 10 mm டிஸ்டன்ஸ் கவர் செய்யப்பட வேண்டும். சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்டை சுத்தம் செய்யவும். இதேபோல் வெல்டிங் செக்மெண்ட்களை டவுன் ஹேண்ட் பொசிஷனில் கொண்டு வர ஃபிக்சர் ஜாயிண்டை சுழற்றுவதன் மூலம் செக்மெண்ட் 4ஐ வெல்ட் செய்யவும். கிரேட்டர் ஃபில்லிங் மற்றும் ரூட் பெனிட்ரேஷன் கண்டினியூட்டியை உறுதி செய்வதற்காக வெல்ட் டெபாசிட் ஆனது முந்தைய டெபாசிட்டை விட சுமார் 10 mm தூரம் கவர் செய்யப்பட வேண்டும். சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்டை சுத்தம் செய்யவும். வெட்ஜ் காஜ் கொண்டு ஃபில்லட் சைஸை செக் செய்யவும். இப்போது 50 mm டயா, 3 mm வால் திக்னஸ், 1F கொண்ட MS பைப்புடன் MS பிளேட்டில் ஷீல்ட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி பைப் ஃப்ளாஞ்ச் ஜாயிண்ட் செய்யும் வெல்டிங் ப்ராசஸ்க்கான முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். கேஸ் கட்டிங் செய்வதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும். டேக்கிங் செய்யும் போது பைப்பானது பிளேட்டுக்கு மேல் பரப்பில் 90 டிகிரியில் இருப்பதை உறுதி செய்யவும். ஒவ்வொரு வெல்டிங் செக்மெண்ட் முடிவிலும் கிரேட்டர் ஃபில்லிங் சரியாக செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஆர்க் வெல்டிங் மற்றும் டீஸ்லாகிங் செய்யும் போது தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை பயன்படுத்தவும். ஆய்வின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை இப்போது பார்க்கலாம். கிராக்ஸ். ஸ்பேட்டர்ஸ். ஒழுங்கற்ற பீட். undercut. ஒழுங்கற்ற ஃபியூஷன். இந்த தலைப்பில் நீங்கள் ஆக்சி அசெட்டிலின் கேஸ் கட்டிங்கை பயன்படுத்தி ஒரு ஸ்கொயர் பிளேட்டில் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சர்க்கிள்களை மார்க் செய்து கட் செய்தோம்.
ഇന്റേണൽ സർക്കിളിൽ ഒരു MS പൈപ്പ് ഇൻസേർട്ട് ചെയ്ത് அதை ടാപ്പ് வெல்டு செய்தோம். 1F நிலையில் ரோலிங் ஆர்க் மூலம் பைப்பை ஃபிளாஞ்சுடன் வெல்டு செய்தோம். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் ஜாயிண்டை சுத்தம் செய்தோம். ஏதேனும் வெளிப்புற குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.